ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 2020, 21, 22 மற்றும் 23 இந்த 4 வருஷத்துல கிராஜுவேட் மற்றும் டிப்ளமோ ஹோல்டரா நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண முடியும். இது முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது, ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ பதவி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபண்டா 9,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. 1 இயர் ட்ரைனிங் இருக்க போது. அதுக்கப்புறம் கேட்டகரி 2 டிப்ளமோ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்க மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்க போகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அல்லது டிக்ரீஸ் பண்ணப்படுறதை சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பொறுத்திருக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் நீங்க அந்த சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் அல்லது அந்த முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி, அதாவது நீங்க இன்ஜினியரிங்ல சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க. அதேமாதிரி டிப்ளமோ கேட்டகரிக்கு பார்த்தா டிப்ளமோவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அந்த சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி ஏஜ் லிமிட் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிக்கிற வந்தால் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் பார்த்தா நாட்ஸ் போட்டிருக்க பாருங்க, போர்ட்டல் nats.education government இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க நாட்ஸ் வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 24/6/2024 இருந்து 15/7/2024 டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் லிஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான ஷார்ட் லிஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 19/7/2024 அன்னைக்கு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது 29/7/2024 இருந்து 30/7/2024 வரைக்கும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. எல்லா நியூஸ் அண்ட் அப்டேட்மே boat.srp.com இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையான்றதை அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.